ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ட்ரை காஃப், அதாவது வறட்டை இரும்பலை எப்படி சரி பண்ணுறதா உங்ககிட்ட காட்ட போகிறேன். நான் என் பையனுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். குழந்தைங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை காஃப். அவ்வளோ சீக்கிரத்தில் சரி பண்ணவே முடியாது. ஜேக்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கண்டினியூஸாக இருமிக்கிட்டே இருக்கார். ஸோ அதனால தான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதை ஒரே நாளில் க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 இனக்கு துளசி ஃப்ரெஷ்ஷாக பறிச்சது, அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஓமம் தான் பார்த்திங்கன்னா இது மெயின் இன்க்ரீடியண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். ஸோ இது மொத்தமும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னொன்று ஆட் பண்ணோம், அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் அதில் ஊற்றிக்கிறேன். பேனில் சுட பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ தண்ணி ஊற்றினவுடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம் சூடான பிறகு 2 இனக்கு துளசி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமம், சீரகம், மஞ்சள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா 1.5 வயசு. பட் நான் இது 1 வயசுலேருந்தே இது கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ 1 வயசு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா 100 ml கொஞ்சம் தான் கொடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஊற்றுனது பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி பாதிக்கும் அதுலேயும் பாதி வரணும். அதாவது ஒரு 2 பாலாட அளவுக்கு நம்ம அதை கம்மியாக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்டு வைக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அத்தனையோட ரா ஸ்மெல்லும் போயிடும், பச்சை வாசனையும் போயிடும். நம்ம போட்டிருக்க துளசி, ஓமம், சீரகம், இந்த மாதிரி எல்லாத்தோட ரா ஸ்மெல்லுமே போயிடும். அதனால் குடிக்கும்போது திகட்டாத ஒரு மாதிரி வாமிட்டிங் மாதிரி வராது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிது, 2 பாலாட அளவுக்கு, அதாவது காலையும் நைட்டும் சேர்த்து. இது கூடவே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியம். ஹனி ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். குயிக்காக ஒரு ரிலீஃப் ஹனி கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது ஒரே நாள்லேயே உங்களுக்கு குழந்தையோட ட்ரை காஃபை ஃபுல்லாக போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.